Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த ஒரு புதிய நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். इस नए दिन को परमेश्वर हमारे जिंदगी में दिए हैं. இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது எவ்வளவு ஒரு அருமையான காரியம். ये परमेश्वर के दिन में परमेश्वर के समूह में आकर उसकी महिमा करना एक कितनी अद्भुत काम है. இந்த உலகம் தன்னுடைய காரியங்களிலே அது மிகவும் அலுவலாக இருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்வது எவ்வளவு ஒரு அருமையான காரியம். इस संसार अपने बातों में व्यस्त रहने के समय हम परमेश्वर के समूह में आकर बैठना कितने सुनाहनी बात है. அந்த மரியாளை போல நம்மை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்திருக்கிறோம். उस मरियम के समान हमारे से नहीं हटने वाले उत्तम भाग को हम चुने, इसलिए कितनी अच्छी बात है. அந்த உலகமானது மார்த்தாளை போல अनेक காரியங்களிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. ये संसार मार्ता के समान काफी सारे बातों से चिंतित है. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமரும் போது நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். मगर इस सुबह हम परमेश्वर के समूह में बैठते तो परमेश्वर हमारे अंदर एक चैन को लेकर இந்த आता है. காலை வேளையிலும் அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். इस सुबह भी हम उस परमेश्वर की ओर देखेंगे. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे स्वर्गीय परमेश्वर, हम इस सुंदर दिन के लिए हम धन्यवाद करते हैं. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். आपने हमारी जिंदगी में किए हुए सारे भलाई के लिए खोटो खोटी धन्यवाद करते हैं. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் எவ்வளவேனும் தகுதியுள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. आपने जितने भी उपाय किए वो सारे के लिए हम योग्य नहीं है ஆனால் परमेश्वर. நீர் உம்முடைய அன்பின் நிமித்தம், உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய தயவு மிகவும் பெரியது ஆண்டவரே. आपकी प्रेम और आपकी करुणा के अनुसार आपने दिखाया हुआ इस दया बहुत ही बड़ा है நீர் परमेश्वर. எவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தும் ஆண்டவரே, எங்கள் மேல நீர் கண்ணோக்கமாக இருக்கிறீர். आप इतने महान परमेश्वर होने के बावजूद हमारे ऊपर आंखें रखे हैं ஒவ்வொரு परमेश्वर. நாளும் நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. हर दिन आप हमसे बात करते, इसलिए हम आपको இந்த धन्यवाद வேளையிலும் करते हैं. கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டிய உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை நீர் திருப்தியாக்குவீராக. इस समय में भी आप हमारे लिए जो जरूरत है उस शब्द को बेचकर हमें तृप्त कीजिए. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்வீராக. हे परमेश्वर, आप हमारे ऊपर राज्य कीजिए. ஆவியானவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். हाँ, सारे आदर महिमा और गौरव आपको हम देते हैं. உம்முடைய கரங்களில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். आपके हाथ में हम सौंपते हैं. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். आमेन. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து இந்த நாளுக்கான தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். आज के दिन मनन के लिए यशायाह नबी की पुस्तक अध्याय 28 और वचन 16 को हम ले लेंगे. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். यहाँ पर 16 इस प्रकार से कहते हैं, इसलिए प्रभु यहोवा कहता है, देखो मैंने सियोन में नींव का एक पत्थर रखा है, एक परका हुआ पत्थर, कोने का और अनमोल और अति दृढ़ नींव को योग्य पत्थर, और जो कोई विश्वास रखे वो उतावली ना करेगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நமக்காக ஒரு கல், ஒரு அஸ்திபாரமாக ஒரு கல் இருக்கின்றது. हमारे लिए एक चट्टान है, वो बड़ी नींव के रूप से है. அந்த கல் எப்படிப்பட்ட கல்லாம்? அது பரீட்சிக்கப்பட்டது, அது விலையேற பெற்றது, அது திட அஸ்திபாரம் உள்ள ஒரு கல். वो पत्थर कैसे है? वो परका हुआ पत्थर है और कीमती है और भी दृढ़ है वो पत्थर. அந்த கல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. उस पत्थर यीशु मसीह को दर्शाता நம்முடைய है. வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். हमारी जिंदगी में किसी पर भरोसा रखना है तो यीशु मसीह पर भरोसा रखना है. ஏனென்றால் அவர் நமக்கு அஸ்திபாரத்தை போல இருக்கிறார். क्योंकि वो हमारे लिए दृढ़ एक नींव के समान है. ஹalleluya. हालेलुया. கர்த்தரை நம்புகிறவர்கள்
வார்த்தைகள் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவதில்லை. जो परमेश्वर पर विश्वास करते हैं वो कभी हटाए नहीं जाते நம்முடைய हैं। விசுவாசத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தர் மேல் வைப்போம். आज हमारे इस विश्वास को हम परमेश्वर के ऊपर रखेंगे, ஏனென்றால் அவர் மேல் வைக்கும் போது நாம் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவது இல்லை. क्योंकि हम हमारी विश्वास उसके ऊपर रखने से हम कभी हिल नहीं जाएंगे। அவர் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். वो हमारे लिए नींव बनकर है। சாதாரணமான அஸ்திபாரம் அல்ல, वो साधारण नींव नहीं है, அவர் திடமான அஸ்திபாரமாக वो இருக்கிறார். एकदम दृढ़ नींव है। அவர் நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். वो हमारे लिए एक खोने का पत्थर है। அவர் மேல் நம் வாழ்க்கை கட்டப்படும் போது उस पर हमारी जिंदगी बने जाएगी तो நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. हमारी जिंदगी हिल नहीं सकती है। हालेलुया, 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 हालेलुया। அங்கே மத்தேயுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே கூட ஒரு வீட்டை பற்றி நாம் பார்க்கிறோம். मत्ती के सुसमाचार 7वें अध्याय में हम एक भवन के बारे में देखते हैं। எடுத்துக்கொள்வோம் மத்தேயின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் मत्ती के सुसमाचार उसकी 7वीं अध्याय को हम ले लेंगे। 24-25 வசனத்திலே பார்க்கும்போது 24 और 25 के वचन को हम देखने के समय, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அது வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 24 और 25 में आपके लिए पढ़ रहा हूँ। इसलिए जो कोई मेरी ये बातें सुनकर उनमें मानता है वह उस बुद्धिमान मनुष्य के समान ठहरेगा जिसने अपने घर चट्टान पर बनाया। और 25 और मैं बरसा और बाढ़े आई, आंधियां चली और उस घर को टकराई, फिर भी वो नहीं गिरा क्योंकि उसकी नींव चट्टान पर डाली गई थी। ஹல்லேலூயா, हालेलुया। இங்கே பார்க்கும்போது கன்மலையின் மேல் தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்ட ஒரு வீட்டை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर चट्टान के ऊपर नींव डाले हुए एक घर के बारे में हम देखते ஒரு हैं। வீடானது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் அந்த வீடு நிலையாகவும் மிகவும் திடமாகவும் இருக்கும். और यहाँ पर एक कोई घर चट्टान के ऊपर उसकी नींव है तो वो बड़ी दृढ़ होती है। அங்கே பெருமழை வரட்டும், பெருவெள்ளம் வரட்டும், பெரும் காற்றும் அடிக்கட்டும், ஆனால் அந்த வீடு அசையாமல் நிலைத்திருக்கும். ओ वहाँ पर आंधी आने दो, तूफान आने दो, किसी भी प्रकार की समस्या आने दो, वो घर हिलेगी नहीं, टूटेगी नहीं। இன்றும் நாம் நிலைத்திருப்பது எதனால்? நம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தது, சோதனைகள் வந்தது, கடினமான சூழ்நிலைகளையும் தாண்டி இன்றும் நாம் நிலைநிற்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. மாத்திரமே हमारे जीवन में भी आंधी आई, तूफान आई, समस्या आई, तकलीफें आई, आज भी हम गिरे नहीं, आज भी दृढ़ खड़े। एक ही कारण है, हमारी चट्टान जो यीशु मसीह है उसमें हमारी विश्वास की नींव है। हालेलुया, हालेलुया। நம்முடைய கன்மலை கிறிஸ்துவாய் இருக்கிறார். हमारे लिए चट्टान यीशु मसीह அவர் है। மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். उस पर विश्वास ही होना जरूरी है। அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். उसकी ओर से सुनी हुई शब्द का अनुसार हम क्रिया करने वाले होना அப்படி चाहिए। நாம் வாழும்போது நாம் பதற வேண்டிய அவசியமே இல்லை. ऐसे हम जिंदगी बिताने के समय हमें घबराने की कोई जरूरत नहीं है। என்ன சூழ்நிலை ஆனாலும் நம் வாழ்க்கைக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராமல் நம்மை பாதுகாக்க கூடியவர் தேவன். हर परिस्थिति में बिना नष्ट के साथ परमेश्वर में संभालने वाला परमेश्वर கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ओ विश्वास करने वाला नहीं घबरेगा। விசுவாசிக்கிறவன் பதறான். ओ विश्वास करने वाला नहीं घबराएगा। அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பதட்டம் காணப்படுகிறது. काफी बार हमारी जिंदगी में एक घबराहट को हम देखते அநேக हैं। நேரங்களிலே பதட்டமாக வாழ்கிறோம். हम घबराहट के साथ जिंदगी बिता रहे சுற்றிலும் हैं। இருக்கிற சூழ்நிலைகள், செய்திகளை கேட்கும் போது மனதிலே ஒரு பதட்டம், ஒரு கலக்கம் வந்து விடுகிறது. वो आस पास की सारे संदेश को हम सुनते हैं, हालात को सुनते हैं तो हमारे अंदर एक घबराहट आ जाती है। அங்கே செய்திகள், நியூஸ் பேப்பர் படிக்கும் போதோ, டிவியிலே செய்திகளை கேட்கும் போதோ, சுற்றிலும் நடக்கிற அநேக எதிர்மறையான காரியங்களை பார்க்கும் போது மனதிலே பதட்டம். हम न्यूज में, पेपर में, टीवी में जब विपरीत परिस्थिति के बारे में सुनते तो मन में एक घबराहट हो जाती है। ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே நம்மை நோக்கி கடந்து வருகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். मगर इस सुबह परमेश्वर के वचन हमारी जिंदगी में आ रहे, जो विश्वास करते वो घबराएगा नहीं। பதறாதே, ओ घबराना मत। கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பதறாதே, ओ घबराना मत, விசுவாசம் உள்ளவனாயிரு. विश्वास के साथ रहे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த
காலை வேளையில நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். इस सुबह हमारी विश्वास को हमें परख के देखना நம்முடைய जरूरी है. விசுவாசம் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல இருக்கும் போது, திட அஸ்திபாரமான கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கும் போது நாம் பதறாமல் திடமனதா இருப்போம். वो यदि हमारी विश्वास जो है हमारी चट्टान प्रभु यीशु मसीह के ऊपर है तो हम किसी बात के लिए घबराएंगे नहीं और स्थिर रहेंगे. हालेलुया. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே கூட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். मार्क की सुसमाचार उसकी 4th अध्याय में एक घटना को हम देखते हैं. அங்கே 36வது வசனம் 37வது வசனத்திலே வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீஷர்களோட கூட அவர் படகிலே பிரயாணம் பண்ணுவதை பார்க்கிறோம். यहाँ पर मार्कुस उसकी 4th अध्याय की और 36 और 37वीं शब्द में इस प्रकार से लिखा, यीशु मसीह अपने चेलों के साथ नाव में एक यात्रा कर रहे हैं. அவர்கள் அப்படி படவிலே போய் கொண்டிருக்கும் போது 37ஆம் வசனம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று, கப்பலின் பின்னணியத்தில் கர்த்தர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். यहाँ पर 37 और 38 में इस प्रकार से लिखा, तब बड़ी आंधी आई और लहरों नाव पर यहाँ तक की लगी वह पानी से भर जाती थी, पर वो आप पिछले भाग में गद्दी पर सो रहा था. तब उन्होंने उससे जाकर उससे कहा, ए गुरु, क्या तुझे चिंता नहीं कि हम नष्ट हुए जाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அங்கே சீஷர்கள் 12 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு படகிலே பிரயாணமாய் இருக்கிறார்கள். यीशु उन 12 शिष्यों के साथ यात्रा कर रहे हैं. திடீரென்று பலத்த சுழல் காற்று உண்டாகிறது. वहाँ पर बड़े बवंडर आ रही है. சுழல் காற்று வரும்போது யாரும் அதை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதில்லை. திடீரென்று தான் சுழல் காற்று வரும். जब बवंडर आती है कोई उसकी इंतजार कर या पहले से जान कर नहीं, वो अचानक आ जाती है. அப்படி திடீரென்று வரும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்து அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில ஒரு பதட்டம் உண்டாயிற்று. और जब वो ऐसे बवंडर आई, आंधी तूफान आई, उनके चेलों के अंदर एक घबराहट आ गई है. மாத்திரமல்ல, அங்கே படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதி அடிக்கின்றன. उतना ही नहीं, वहाँ पर इतने लहर उठ रही थी ताकि उस नाव डूब जाने वाली थी. அங்கே அவங்க பார்த்து கொண்டு இருக்கும் போதே தண்ணீர் அதை நிரப்பிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். उनकी आंखों से देख रहे पानी धीरे धीरे नाव के अंदर चढ़ने वाली है. இன்னும் சற்று நேரம் தான் அவர்கள் படகு மூழ்கி போய்விடும் என்று ஒரு பெரிய பதஷ்டம். वो थोड़ी देर में उनकी नाव डूब जाएगी कर एक घबराहट उनके अंदर आ चुकी அந்த है. பதட்டத்தோடு அவர்கள் கர்த்தரை எழுப்புகிறார்கள். उस घबराहट के साथ प्रभु यीशु मसीह को उठा रहे हैं. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? हे गुरु, हम नष्ट होने पर क्या तुम्हें चिंता नहीं है? हालेलुया. 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 अनेक நேரங்களிலே நாமும் அதை தான் செய்கிறோம். अक्सर हम भी उसी बात को करते हैं. கர்த்தரோடு கூட தான் நடக்கிறோம். हम परमेश्वर के साथ में இந்த चलते வாழ்க்கை हैं. பயணத்திலே கர்த்தர் நம்முடைய படகிலே நம்மோடு கூட இருக்கிறார். इस जीवन की यात्रा में परमेश्वर स्वयं हमारे साथ में है. எல்லாம் நன்றாக இருக்கிறது போல தோன்றுகிறது. ये सब कुछ अच्छा है करके दिखता है. ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு காரியம் நம்மை கலங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் வரும்போது நாம் பயந்து போய் விடுகிறோம், பதறி விடுகிறோம். वो अचानक कुछ ऐसी चीज हमारी जिंदगी में आ जाती है, उससे देखकर हम घबरा जाते, हम डर जाते हैं. இப்படி இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் முடிந்து போய்விடும் என்று சொல்லி ஒரு பயம், ஒரு பதட்டம் நம்மை ஆட்கொள்கிறது. वो ऐसी परिस्थिति मेरी जिंदगी में लगातार रहेगा तो मेरा जीवन नष्ट हो जाएगा करके एक डर जो है हमारे अंदर आ जाती है. பதட்டத்தோட கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். वो हम घबराहट के साथ परमेश्वर की ओर देखते கர்த்தாவே, हैं. உமக்கு கவலை இல்லையா? हे परमेश्वर, क्या आपको चिंता नहीं है? என்னுடைய வாழ்க்கை நிலைமை இப்படி மோசமாகி கொண்டிருக்கிறதே, உமக்கு கவலை இல்லையா? मेरे जीवन की परिस्थिति बेकार हो रही है, आपको मेरे बारे में चिंता नहीं है क्या? என்னுடைய உடல் நிலை இப்படியாக மோசமாகி கொண்டிருக்கிறதே, உமக்கு கவலை இல்லையா? मेरी शरीर की दशा बेकार हो रही है, क्या आपको चिंता नहीं है क्या? என் குடும்பத்தின் நிலைமை இவ்வளவு மோசமாகி கொண்டே இருக்கிறதே, நாளுக்கு நாள் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லிதான் நாமும் அவிசுவாசத்தோடு கர்த்தரை கேள்வி கேட்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். वो हमारे परिवार में इतनी बिगड़ती हुई हालात हो रही है, इसलिए आप ऐसे क्यों कर रहे करके हम भी सवाल करने वाले करके बदल जाते हैं. हालेलुया. हालेलुया. அந்த 12 பேர் பதட்டத்தோடு இருந்தார்கள். उन 12 चेले बड़े घबराहट के साथ थे. ஆனால் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்ததை பார்க்கிறோம். 39ஆம் வசனம் 40ஆம் வசனம், அப்பொழுது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே,
அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. वहां पर 39वें शब्द में इस प्रकार से लिखा है, तब उसने उठकर आंधी को डांटा और पानी से कहा, शांत रहे, थम जा, और आंधी थम गई और बड़ा चैन हो गया है करके लिखा है। கர்த்தர் எழுந்தார், परमेश्वर उठा, காற்றை அதட்டினார், वो आंधी को टाटा, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னபோது அப்படியே அமைதலாயிற்று. वहां पर शांत हो जाकर कहा तो वहां पर शांत हो गया। அங்கே கர்த்தர் பதறவே இல்லை. परमेश्वर घबराया नहीं है। அவர் எழுந்து நின்று சூழ்நிலையை அதட்டி அதற்கு கட்டளை கொடுத்து அதை அமைதல் படுத்தினார். वो उठकर उनकी परिस्थिति को डांट कर उसे शांत करवा के वहां पर कार्य किए। அங்கே நமக்கும் ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்திருக்கிறார். हमारे लिए भी एक उदाहरण को परमेश्वर वहां पर रखे हैं। நாம் பயந்து பதறுவதை விட हम डर के घबराए उससे भी நாம் விசுவாசத்தோடு எழுந்து கட்டளை கொடுக்க வேண்டும். हम विश्वास के साथ खड़ा होकर हमें आदेश देना जरूरी है। உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை செய்து பாருங்கள். आपकी जिंदगी में आप उस बात को பெரிய करके அமைதலை देखिए, காண்பீர்கள். आप बड़े शांति को आप பெரிய देखेंगे, இளைப்பாறுதலை காண்பீர்கள். बड़े विश्राम को आप देखेंगे। கர்த்தர் நமக்கு हालेलुया। ஒரு இளைப்பாறுதலை வாக்கு பண்ணியிருக்கிறார். परमेश्वर में एक विश्राम के बारे में நாம் कहा है। பதட்டத்தோடு வாழ்வது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. हम बड़े उतावली के साथ जिंदगी बिताना परमेश्वर की इच्छा नहीं है। நாம் இளைப்பாறுதலோடு வாழ்வதுதான் ஆண்டவருடைய हम விருப்பம். बड़े विश्राम के साथ जीना ही परमेश्वर में चाहता है। ஆனால் நம்மை பதட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நாம் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். इसलिए हमें घबराहट देखकर आने वाली परिस्थिति को देखकर हम डरे नहीं, हम विश्वास के साथ जिंदगी बिताएंगे। விசுவாசிக்கிறவன் பதறான். विश्वास करने वाला नहीं घबराएगा। காலை வேளையிலே நாம் விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். इस सुबह हम विश्वास करना है करके एक निर्णय को ले எந்த लेंगे। சூழ்நிலை ஆனாலும் எந்த பெருங்காற்றோ பெரும் அலையானாலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். आपकी किसी भी परिस्थिति क्यों ना, कितनी भी बड़ी आंधी तूफान क्यों ना हो, हम विश्वासी बनकर रहेंगे। हालेलुया। हालेलुया। பதறாதீர்கள். आप बिना घबराए आपकी जिंदगी को ஒரு बिताइए। பெரிய அமைதலை ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். परमेश्वर आपकी जिंदगी में एक बड़ी शांति को, एक बड़ी विश्राम को देंगे। எந்தெந்த காரியங்களை கண்டு பதறிக் கொண்டிருக்கிறீர்களோ आप जो जो विषय को देखकर घबराए हुए हैं, அதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து கர்த்தரை விசுவாசியுங்கள். और उस सारे बात को परमेश्वर के सम्मुख में लेकर आकर आप परमेश्वर पर विश्वास कीजिए। கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தர வல்லவராக परमेश्वर आपको एक बड़ी विश्राम को देने में सामर्थ्यवान है। हालेलुया। 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 விசுவாசிக்கிறவன் பதறான். विश्वास करने वाला कभी घबराता नहीं है। அங்கே சங்கீதம் 112 அதிகாரம் भजन संगीता 112 में इस प्रकार से लिखा है। 7 வசனத்திலே भजन संगीता 112 उसकी 7वीं कलम में इस प्रकार से लिखा है। கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை குறித்து பார்க்கிறோம். वहाँ पर परमेश्वर से भय रखने वाले मनुष्य के बारे में हम देखते हैं। அவனுடைய சுபாவத்தை குறித்து இங்கே பார்க்கும்போது 7 வசனத்திலே उसे भजन संगीता 112 का 7वां कलम इस प्रकार से कहता है, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். वहाँ पर इस प्रकार से लिखा, वह बुरे समाचार से नहीं डरता, उसकी हृदय यहोवा पर भरोसा रखने से स्थिर रहता है। हालेलुया। हालेलुया। விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். वो जो विश्वास करते हैं वो नहीं डरता है। அவன் துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்பட वो மாட்டான். बुरे समाचार को सुने तो भी डरता नहीं है, ஏனென்றால் அவனுடைய இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கும். क्योंकि उसकी हृदय जो है परमेश्वर पर भरोसा रखने கர்த்தரை से स्थिर நம்பி रहता है, திடனாயிருக்கும். और भरोसा रखने से स्थिर रहता है। ஹalleluya. हालेलुया। இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய இருதயத்தை நாம் திடனாய் வைத்துக் கொள்ள வேண்டும். इस सुबह भी हमारे हृदय को बड़े स्थिर रखना जरूरी என்ன है। துர்ச்செய்தி கேட்டாலும் சரி, किसी भी प्रकार की बुरे संदेश को सुना क्यों न हो, எப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு வந்தாலும் சரி, किसी भी प्रकार के संदेश हमारे पास क्यों ना आए, ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் आपको घबराने की कोई जरूरत नहीं है। கர்த்தரை நம்புங்கள். आप परमेश्वर पर भरोसा रखिए, உங்கள் இருதயம் திடனாயிருக்கும். आपकी हृदय स्थिर हो जाएगी। हालेलुया। हालेलुया। हालेलुया. हालेलुया। கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான், परमेश्वर सुबह हमसे इसी बात की अपेक्षा ஒரு करता है। திடனான இருதயம்.
आपकी स्थिर होना चाहिए आपकी हृदय। நாம் கர்த்தரை நம்பி திடனாய் இருப்போம். हम परमेश्वर पर भरोसा रख कर दृढ़ हो जाएंगे। हालेलुया। हालेलुया। நாம் யோசுவாவை குறித்து பார்க்கும்போது यहोशू के बारे में हम देखने के समय யோசுவா 1ஆம் அதிகாரம் यहोशू पहली अध्याय எடுத்துக்கொள்வோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் यहोशू पहली अध्याय को हम ले लेंगे। அங்கே 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். वहाँ पर 6वीं कलम में हम देखते हैं। நமக்கு தெரியும் மோசேயுடைய மரணத்துக்கு பின்பு கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள் வழிநடத்தும்படியாக அனுப்பி விடுகிறார். आप सब जानते हैं परमेश्वर ने मूसा की मौत के बाद यहोशू को कनान देश तक सब लोगों को लेकर चलने के लिए परमेश्वर नियुक्त किया है। அங்கே யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையானது ஒரு அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்குள்ளே வழி நடத்த வேண்டிய வேலை. यहोशू को दिया हुआ काम लाखों लोगों को कनान देश की ओर तक लेके चलना है। சாதாரண பொறுப்பு அல்ல. वो साधारण जिम्मेदारी नहीं है। கண்டிப்பாக அதை செய்வதற்கு முன்பாக அவன் மனதிலே எவ்வளவோ பதட்டங்கள் காணப்பட்டிருக்கும். वो उस कार्य को करने से पहले उसके अंदर कितनी बार घबराहट हुआ रहेगा। எனவேதான் கர்த்தர் துவக்கத்திலேயே அவனை திடப்படுத்தினார். इसलिए परमेश्वर आरंभ से उसको दृढ़ किया है। யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். यहोशू 1 का 6वीं कलम में हम देखते हैं கர்த்தர் யோசுவாவை பலம் கொண்டு திடமனதாயிரு என்று கூறினார். परमेश्वर से कहता है युवाएं बांध कर दृढ़ हो जाकर இந்த कहता है ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். क्योंकि जिस देश को देने की शपथ मैंने इन लोगों के पूर्वजों से खाई थी उसकी अधिकारी तू इन्हें करेगा। 9ஆம் வசனத்துல கர்த்தர் திரும்பவுமாக அவருக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். वहाँ पर 9वीं कलम में इस प्रकार से कहता है फिर परमेश्वर क्या मैंने तुझसे आज्ञा नहीं दी, युवाएं बांध कर दृढ़ हो जा, भय ना का और तेरा मन कच्चा ना हो, क्योंकि जहाँ जहाँ तू जाएगा वहाँ वहाँ तेरा परमेश्वर यहोवा तेरे संग रहेगा। ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அதை தான் சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். इस समय आपको और मुझे देखकर परमेश्वर उसी बात को कहता है दृढ़ हो जा करके कहता है பதற வேண்டாம், आप घबराना मत, பலம் கொள், आप हिवाई बांध लो, மனது திடனாய் आप இருக்கட்டும். दृढ़ हो जाओ। நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட ओ இருக்கிறார். आप जहाँ जहाँ पर जाएगा वहाँ वहाँ तेरा परमेश्वर तेरे संग रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। என்று யோசுவாவுக்கு வாக்கு பண்ணின தேவன் ऐसे यहोशू को वायदा करने वाला கர்த்தர் परमेश्वर அதிலே அப்படியே நிறைவேற்றினார். वो ऐसे उसके साथ रहकर पूरा தேவன் எந்த किया। நோக்கத்திற்காக யோசுவாவை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை சரியாக, அந்த திட்டத்தை சரியாக யோசுவா நிறைவேற்றி முடித்தார். परमेश्वर ने जिस उद्देश्य के लिए यहोशू को चुना था उसे परमेश्वर सही रीति से पूरा ஏனென்றால் किया, கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். क्योंकि परमेश्वर उसके संग में था। அவர் பலம் கொண்டு திடமனதாக இருந்தார். वो हिवाई बांध कर दृढ़ हो गया था। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். आप जो काम करने वाले हर काम में परमेश्वर आपको हिवाई நீங்கள் बंधवाता எந்த है। ஒரு காரியத்தையும் பார்த்து மலைக்க தேவையில்லை. இது இவ்வளவு பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில நான் எப்படி செய்து முடிப்பேன், இதற்கு என்னிடத்திலே பலன் இல்லையே என்று நீங்கள் மனம் பதறி போயிருக்கலாம். आप किसी भी बड़े काम को देखकर मैं कैसे करूंगा कर आप घबराए हुए परिस्थिति में हो सकते हैं। ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. मगर परमेश्वर कहता है दृढ़ हो जा और बलवंत हो जा कर திகையாதே, கலங்காதே, ओ तू मत डर, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். परमेश्वर तेरे संग है करके कहता है। हालेलुया। நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதினால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், சாதித்து முடிப்பீர்கள். आप परमेश्वर स्वयं आपके साथ है, इसलिए आप बड़े कार्य को करेंगे, आप बड़े इतिहास रचेंगे। நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த சாட்சியை நீங்கள் சொல்ல முடியும் யோசுவாவை போல. आप अपनी जिंदगी में लौट पलट के देखेंगे तो आप भी यहोशू के समान कह सकते हैं कि मैं भी बड़े काम को किया है। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। யோசுவாவை திடப்படுத்தின தேவன் உங்களையும் திடப்படுத்துகிறார். இந்த जो காலவேளை. परमेश्वर यहोशू को दृढ़ किया उसी परमेश्वर आपको दृढ़ कर எனவே रहा है, நீங்கள் பதற வேண்டாம். इसलिए घबराना मत। விசுவாசிக்கிறவன் பதறான். ओ
विश्वास करने वाला नहीं घबराता है, விசுவாசிக்கிறவன் பயப்படான். वो विश्वास करने वाला नहीं डरता है, ஆனால் விசுவாசிக்கிறவன் திடமனதாயிருப்பான். वो मगर विश्वास करने वाले बड़े दृढ़ हो जाता அப்படி है। விசுவாசித்து திடமனதாயிருந்து பெரிய காரியங்களை वैसे विश्वास कर दृढ़ होकर पर बड़े कार्यों को करेंगे। இன்னும் ஒரு மனிதனை கூட நாம் பார்ப்போம். 1 நாளாகமம் புஸ்தகம் और एक मनुष्य के बारे में हम देखेंगे। 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே சாலமோனை குறித்து பார்க்கிறோம். தாவீதுக்கு பின்பாக சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படியாக, தேசத்தை ஆளும்படியாக. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெரிய பொறுப்பு சாலமோனுக்கு இருந்தது. यहाँ पर पहली इतिहास उसकी 28 अध्याय 20वीं कलम में इस प्रकार से लिखा है, दाऊद ने अपने पुत्र सुलेमान से कहा, इवाई बांध और दृढ़ होकर इस काम में लग जा, मत डर, तेरा मन कच्चा ना हो, क्योंकि यहोवा ने परमेश्वर मेरे परमेश्वर व तेरे संग है, और जब तक यहोवा के भवन तो जितना काम करना था उसे कर चुके, तब तक वो तुझे धोखा ना देगा, ना तुझे त्यागेगा। हालेलुया, हालेलुया। அங்கே சாலமோனுக்கும் ஒரு பெரிய பொறுப்பானது காத்து கொண்டிருந்தது. सालोमन के लिए एक बड़ी जिम्मेदारी इंतजार कर रही என்ன थी। என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த உன்னதமான தேவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட வேண்டும். वो बड़ी जिम्मेदारी क्या है? आकाश और पृथ्वी को बनाने वाले परमेश्वर के लिए एक बड़े मंदिर को बनाना है। அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலை அவன் முன்பாக இருந்தபோது அவன் மனதிலும் ஒரு பதட்டம் காணப்பட்டது. इतने बड़े काम को करना है तो उसके मन में भी बड़ी घबराहट हुआ होगा। அங்கே தாவீது சாலமோனை திடப்படுத்தி என்ன சொல்கிறார்? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. वहां पर दाऊद जो है अपने बेटे से कहता है, भाई बांध कर दृढ़ हो जा कर நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. तो मत डर और तेरा मन कच्चा ना हो, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். यहोवा परमेश्वर तेरे संग रहेगा। கர்த்தர் அதைதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். आज भी हमारे पिता परमेश्वर सी बात को हमसे कहता है। அவர் நம்மை கொண்டு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அவர் கண்டிப்பாக நம்மை கொண்டு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். वो हमारे जरिए से जो काम कराना चाहता है वो निश्चित तौर से वो कराने में सामर्थ्यवान है। கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर एक बड़े उद्देश्य के साथ आपको चुना है। குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. आपके जीवन के बारे में परमेश्वर की बड़ी योजना है। உங்கள் வாழ்க்கையை வைத்து கர்த்தர் अनेक காரியங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். आपके जीवन के जरिए से अनेक कार्यों को परमेश्वर करना चाहता உங்கள் है। வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் தம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ண போகிறார். वो आपके जीवन के जरिए से वो अपने नाम की महिमा को बढ़ाना चाहता है। ஆனால் அப்படி அவர் செய்ய வேண்டும் என்றால் ऐसे वो करना है तो நாம் செய்ய வேண்டியது என்ன? हमें क्या करना है? நாம் பலம் கொண்டு தைரியமாய் இருக்க வேண்டும். हम हिवाई बांध कर दृढ़ हो जाना जरूरी है। பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். हम बिना डरे कच्चा न हो ऐसी परिस्थिति में होना जरूरी है, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे संग है। அவர் அந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்து முடிக்கும் வரை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் वो இல்லை. जब तक काम को पूरा नहीं कराएगा तब तक ना छोड़ेगा ना त्यागेगा हमें। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। இந்த வேளையிலும் கூட நாம் இதை மனதிலே நிறுத்திக் கொள்வோம். நான் பதறுவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், பதற மாட்டேன். इसके बाद भी हम इस बात को निर्णय लेंगे, ठान लेंगे, मैं कभी नहीं घबराऊंगा, இரண்டாவதாக திடமனதாக இருப்பேன், मैं दृढ़ रहूंगा। हालेलुया, 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 हालेलुया। அது மாத்திரமல்ல, நாம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். यशायाह नबी की पुस्तक उसकी अध्याय 30 और 15 वचन को हम देखते हैं। ஏசாயா 30:15 இவ்வாறாக கூறுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் தேவன் உங்களை சொல்லுகிறார். ஹalleluya. प्रभु यहोवा इस्राएल से कहता है, इस्राएल की पवित्र यह कहता है, लौट आने और शांत रहने में तुम्हारा उद्धार है, शांत रहने और भरोसा रखने में तुम्हारी वीरता है, परंतु तुम तो ऐसे नहीं किया।
ஹalleluya हालेलुया। கர்த்தர் சொல்லுகிறார் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் वो परमेश्वर कहता है शांत रहकर भरोसा रखना ही तुम्हारा बल है। அமைதலாயிரு आप शांति रहो, அமர்ந்திரு आप शांत रहो, பதறாதே वो आप घबराना मत, அமர்ந்திரு आप शांति से रहो। ஏனென்றால் நீ அமர்ந்திருப்பதிலே தான் உன்னுடைய பலன் वो இருக்கிறது. शांति से रहने में तुम्हारा बल है करके நீ कहता है। பதறாமல் இருப்பதிலே தான் உன்னுடைய பலன் आप இருக்கிறது. बिना घबराए आप रहना, அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு वो பலனாய் आपके पास जो शांति के साथ भरोसा के साथ रहता है वही तुम्हारा वीरता है। அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். वो शांत रहकर मैं ही परमेश्वर करके जान लो तुम। ஹalleluya हालेलुया, ஹalleluya நம்ம हालेलुया। கடல் அலைகளை பார்த்திருப்போம். கரையிலே அலையானது அலசடிப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். हम समुद्र में लहरों को देखते हैं, वो आगे पीछे होते रहता है। ஆனால் சமுத்திரத்துக்கு இன்னும் ஆழமாய் சென்று நடுக்கடலிலே போகும்போது அங்கே எந்த ஒரு இரைச்சலையும் பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஒரு அமைதியை நாம் பார்க்க முடியும். मगर बीच समंदर में हम जब जाते नाव लेकर वहां पर हम एक शांत पानी को देखते, वहां पर कोई लहर नहीं है। அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் அந்த அலசடிப்படுகிற அலை போல ஒரு பதட்டமான ஒரு வாழ்க்கை. आज काफी सारे की जिंदगी कैसे वो उछलने वाली उस लहरों के समान ஒரு जिंदगी है। இளைப்பாறுதலற்ற வாழ்க்கை. वो एक विश्राम बिना एक जिंदगी है। அநேக கவலைகள் கலக்கங்கள் வந்து அலையை போல ஒவ்வொரு நாளும் அடித்து கொண்டே இருக்கிற ஒரு वो வாழ்க்கை. एक नए नए समस्या उनकी जिंदगी में लहरों के समान आकर मारते रहती है। ஆனால் கர்த்தருடைய விருப்பம் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அல்ல. मगर परमेश्वर की इच्छा हम ऐसी जिंदगी बिताना नहीं है। நாம் கர்த்தரோடு கூட விசுவாசத்திலே முன்னேறி செல்ல செல்ல ஆழமாய் போக போக நம்முடைய வாழ்க்கையானது அந்த நடு கடலிலே எப்படி ஒரு அமைதல் இருக்கிறோ அப்படிப்பட்ட ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். हम जैसे विश्वास में आगे बढ़ते बढ़ते जाते हैं, हमारी जो जिंदगी है जो बीच समंदर में जैसे शांत पानी रहती है वैसे हमारा जीवन भी बड़ी शांत हो जाती है। கர்த்தரை விசுவாசிப்போம். இன்னும் அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதலை வைத்திருக்கிறார். और हम परमेश्वर पर विश्वास करेंगे और जितने हमारी विश्वास की मात्रा बढ़ती है उतनी ही परमेश्वर हमारे जीवन में एक विश्राम को உங்கள் रखता है। வாழ்க்கையில ஒரு அமைதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். आपकी जीवन में एक बड़ी शांति को परमेश्वर நீங்கள் देना चाहता அலைந்து है। திரிந்து பதறி வாழ வேண்டியது அவருக்கு விருப்பம் இல்லை. आप घबरा के यहाँ उधर उतावली कर कर जीना एक जिंदगी परमेश्वर की जरूरत नहीं है। கர்த்தருடைய பாதத்திலே உங்களுக்கு ஒரு அமைதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर उसकी चरणों में आपके लिए एक बड़ी विश्राम को रखे हैं। ஹalleluya. हालेलुया। அவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். और हमारे लिए एक अच्छा झरवाहा बनकर அங்கே है நாம் परमेश्वर। பார்க்கிறோம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது சொல்லுகிறார். दाऊद इस प्रकार से कहता है यहोवा मेरा चरवा है, उसके लिए मुझे कोई घटी அவர் नहीं है। என்னை எங்கே அழைத்து செல்லுகிறார்? मुझे कौन से स्थान में लेकर அவர் चलता है? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே वो அழைத்து शांत पानी की அந்த ओर लेकर அமர்ந்த चलता है। தண்ணீர்கள் அண்டையிலே எனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். वो शांत पानी के बाजू में एक बड़ी विश्राम को परमेश्वर இன்றும் दे रहा है। இளைப்பாறுதல் அற்று நீங்கள் திரிந்து கொண்டிருக்கிறீர்கள். आज भी बिना विश्राम के लिए भटके हुए है क्या? அங்கே உண்மையான ஜீவ தண்ணீராகிய தேவனிடத்திலே வந்து பாருங்கள். वो आप जीवन की नदी जो प्रभु परमेश्वर उसके पास आकर देखो। அங்கே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையான பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஒரு பெரிய இளைப்பாறுதல். वो शांत पानी के रूप से जो पवित्र आत्मा हमारी जिंदगी में उसमें बड़े एक विश्राम हम நம்முடைய प्राप्त करेंगे। சுயமாய் ஓடி ஓடி நம்முடைய முயற்சிகளை செய்து சுய ஞானத்தை சார்ந்து சுய பலத்தினால் எவ்வளவோ முயற்சிகளை செய்து இளைப்பாறுதலற்று இருக்கிறீர்களா? आप अपने जीवन के अपने बल से अपनी बुद्धि को लगाकर कितने दौड़ लगाए, इतने दौड़ लगाने के बाद भी अशांत की दशा में जिंदगी बिता रहे हैं ஆனால் क्या? கர்த்தர் சொல்லுகிறார் अमर्ந்திரு. मगर परमेश्वर कहता है शांत रहना, என்னுடைய பாதத்திலே அமர்ந்திரு. मेरे चरणों में शांत रहना। அங்கே மரியாளை போல கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். हम मरियम के समान परमेश्वर के चरणों में हम बैठेंगे। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருந்தார். और मरियम जो है अपने से नहीं हटाए जाए ऐसे एक उत्तम भाग को चुन लिए। எனவே அவள் வாழ்க்கையில ஒரு அமைதல் இருந்தது. उसके लिए उसकी जिंदगी में एक बड़े विश्राम थी। ஆனால் மார்த்தாளோ கர்த்தருடைய பாதத்திலே அமர்வதை விட்டு விட்டு மற்ற எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். मगर मार्ता जो है परमेश्वर के चरणों में बैठना छोड़कर सारे काम को कर रही அவள் थी। ஓடிக்கொண்டே இருந்தால் தான் தன்னுடைய வேலையிலே.
वो अपने काम में दौड़ते रही ஆனால் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. मगर उसकी जिंदगी में कभी विश्राम नहीं थी। உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எவ்வளவு முயற்சிகளை செய்து இளைப்பாறுதல் அற்று இருக்கலாம். आपकी जिंदगी में आप काफी सारे परिश्रम को कर बिना आसान की दशा हो सकती பதறி है। போயிருக்கலாம். आप घबराए हुए ஆனால் परिस्थिति हो सकती கர்த்தருடைய है, வார்த்தை உங்களிடத்திலே வருகிறது. मगर परमेश्वर के वचन आपके पास आ रही है। அவர் ஒரு விலையேற பெற்ற கல், அவர் நமக்கு அஸ்திபாரமான கல். वो हमारे लिए एक नींव का पत्थर है, वो कीमती पत्थर है। அவர் மேல் விசுவாசம் வைப்போம். हम उस पर विश्वास रखेंगे, ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான். तो इसलिए विश्वास करने वाला नहीं घबराएगा। விசுவாசிக்கிறவன் திடமனதாய் இருப்பான். वो विश्वास करने वाला दृढ़ मन के साथ रहेगा। விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் அமர்ந்திருப்பான். वो विश्वास करने वाले बड़े शांति के साथ கர்த்தர் रहेगा। நம்மை உற்சாகப்படுத்துகிறார். और परमेश्वर में उत्साहित करते हैं। பதறாதே, और आप घबराना मत, அமர்ந்திரு, वो शांत रहे, திடமனதாய் वो दृढ़ हो जा। ஹalleluya. हालेलुया। உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருந்து அவர் எல்லாவற்றையும் செய்வதை நீங்கள் आपके பார்ப்பீர்கள். जीवन में परमेश्वर उठकर सारे काम को करते, उस कार्य को आप देखने वाले உங்கள் हैं। வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதி, ஒரு பெரிய இளைப்பாறுதலை பார்ப்பீர்கள். परमेश्वर आपके जीवन में एक बड़ी शांति, एक बड़े विश्राम को दिखाएगा। ஹalleluya. हालेलुया। இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பெரிய இளைப்பாறுதலையும் அமைதியும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். इन दिनों में परमेश्वर के सम्मुख में जो आने वाले आप लोगों के लिए बड़े विश्राम को परमेश्वर देंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। ஆமென். आमेन। ஆமென். प्रेज द लॉर्ड, Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஹalleluya. परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை एक உண்டாவதாக. अच्छे से संदेश है ஒரு அருமையான செய்தியை தேவன் நம்மோடு பேசி हमारे लिए। जो न्यू है ना, நமக்காக ஒரு அஸ்திபாரம் वो உண்டென்றால் बड़े दृढ़ न्यू அவர் है। திட அஸ்திபாரம் நமக்கு உண்டு. हालेलुया। Hallelujah. बहुत ही कीमती न्यू है। அது மாத்திரமல்ல விலையேற பெற்ற ஒரு बस அஸ்திபாரம். हम उस पर भरोसा ஆனால் रखेंगे, அவர் மேல் நாம் हम நம்பிக்கையாயிருப்போம். कभी नहीं घबराएंगे। நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. हालेलुया। ஹalleluya. इज माय स्ट्रांग फाउंडेशन। கர்த்தர் எனக்காக ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறார். चाहे आंधी तूफान कितने भी क्यों ना, பெருங்காற்று பெருவெள்ளம் வந்தாலும் என்ன, मैं नहीं घबराऊंगा, நான் பயப்பட மாட்டேன். क्योंकि मुझे विश्राम देने वाला ஏனென்றால் परमेश्वर, எனக்கு இளைப்பாறுதலை आंधी தருகிறவர், तूफान को ढाटने वाला परमेश्वर है। கடலை காற்றையும் அதட்டுகிறவர், वो मेरा संग है। அவர் என்னோட கூட இருக்கிறார். यहोशू से परमेश्वर का मैं तेरे संग में हूं। யோசுவாவோடு தேவன் சொன்னார், நான் உன்னோடு கூட हालेलुया। இருக்கிறேன். परमेश्वर हमारे संग है, ये सबसे बड़ा बल है। கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது நமக்கு ஒரு பெரிய தைரியம். कितने भी बड़े टास्क क्यों ना, எவ்வளவு பெரிய காரியம் நாம் செய்ய வேண்டும், कितने भी बड़े टास्क क्यों ना, எவ்வளவு பெரிய காரியம் நாம் செய்ய यदि வேண்டும் परमेश्वर என்றாலும் आपके संग है, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் आसानी के साथ कर நீங்கள் सकते எளிதாக அதை செய்து முடிக்க हैं। முடியும். इसलिए घबराइए मत, எனவே நீங்கள் अपनी பயப்படாதீர்கள். परिस्थिति पे घबराओ मत। உங்கள் சூழ்நிலையை பார்த்து பதற வேண்டாம். उस पर जय पाने की सामर्थ को प्रभु நீங்கள் देगा, அதன் மேல் ஜெயம் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலனை क्योंकि கொடுத்திருக்கிறார். युद्ध आप नहीं, परमेश्वर ஏனென்றால் स्वयं करेगा। யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தரே அதை हालेलुया। உங்களுக்காக इस செய்வார். दिनों परमेश्वर ऐसे आपके साथ கர்த்தர் இந்த करेगा। இந்த நாளிலும் அதே உங்களுக்கு हम प्रार्थना செய்வார். ஜெபம் செய்வோம். अब हम धन्यवाद करते அப்பா हैं, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ये सुंदर वचन के लिए அப்பா धन्यवाद இந்த करते हैं। அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. आपकी दासी के जरिए से बात की इसलिए உம்முடைய धन्यवाद மகன் करते हैं மூலமாக எங்களோடு परमेश्वर। பேசின வார்த்தைகளுக்காக अब நன்றி. आप परमेश्वर, हम काफी सारे विषय से घबराए हुए रहते அநேக हैं। காரியங்களை குறித்து பதறி போயிருக்கிறோம். हम सोचते हैं तो ये कैसे मैं सामना कर सकता இதை हूँ, எப்படி நான் சந்திப்பேன் என்று நாம் इसको मैं நினைக்கிறோம். कैसे सुलझा सकता இதை हूँ। எப்படி நான் எதிர்கொள்வேன். हमारे दिमाग से हमारी समस्या पार है, இது என்னுடைய புத்திக்கும் மேலாய் இருக்கிறது. मगर परमेश्वर, ஆனால் கர்த்தாவே, आपके लिए परमेश्वर एक साधारण है। இது परमेश्वर, உமக்கு லேசான காரியம். हे परमेश्वर, बलवान हो या बलहीन हो, उनको सहायता करना आपके लिए आसान है பலம் परमेश्वर। உள்ளவனாகிலும் பலம் நில்லாதவனாகிலும் उदவி செய்வது உமக்கு லேசான हालेलुया। காரியம். ஹalleluya. इस संसार की कितनी भी बड़ी समस्या क्यों இந்த ना हो, உலகத்தில் எவ்வளவு பெரிய சூழ்நிலையா परमेश्वर இருந்தாலும் छुटकी में वो उठाते ஒரு हैं இமை परमेश्वर। பொழுதிலே நீர் அதை மாற்ற बस வல்லவர். आप पर भरोसा रखना है ஆனால் परमेश्वर। உம்மை நாங்கள் इन விசுவாசிக்கிறோம். दिनों में हमारे विश्वास को இந்த बढ़ाइए, நாட்களிலே எங்கள் விசுவாசத்தை நீர் हमारी அதிகரியும். भरोसा को बढ़ाइए। எங்கள் விசுவாசம் அதிகரிக்கும். मुझे सुनने वाले की, हमारे सुनने वाले की विश्वास को बढ़ाइए परमेश्वर। ஒவ்வொருவருடைய விசுவாசம் இந்த आपने நாளிலே कहा परमेश्वर, பெரிதாகட்டும். विश्वास करने वाला कभी नहीं घबराएगा। விசுவாசிக்கிறவன் பதறான். इनकी सारी की जिंदगी से घबराहट को हटाते हैं இவர்கள் परमेश्वर, வாழ்க்கையிலிருந்து எல்லா பதட்டத்தையும் நீக்கி एक போடுவார்கள். नए शांति को। ஒரு புதிய அமைதல், हालेलुया। हालेलुया। शांत पानी के समान ஒரு அமைதல் உள்ள தண்ணீரை ऐसे उनकी परिस्थिति को बदल दीजिए இவர்கள் परमेश्वर। வாழ்க்கையை மாற்றுவீராக. आप ऐसे करेंगे நீர் करके அப்படியே विश्वास செய்வீர் करें। என்று यीशु के விசுவாசிக்கிறோம். नाम से இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் आमेन। பிதாவே. आमेन। ஆமென். Praise the Lord।
Praise the प्रभु Lord. आपके संग है, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். बड़े आनंद के साथ, उल्लास के साथ எனவே சந்தோஷமாய் आपकी हर काम में जीतने वाले हैं। நீங்கள் எல்லா காரியத்திலும் ஜெயிக்க आने போகிறீர்கள். वाले दिनों में आप लोग गवाही அதை देंगे। நீங்கள் சாட்சியாய் சொல்ல आमेन। போகிறீர்கள். तब ஆமென். तक कल फिर से एक नए संदेश के साथ हम आपको मिलेंगे। திரும்பவுமாக நாளை ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். अब हमारे लिए प्रार्थना அதுவரை எங்களுக்காக ஜெபித்துக் आमेन। கொள்ளுங்கள். गॉड ब्लेस यू। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.